Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. தொடர்ந்து நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் இணைகிறார். வணக்கம் திரு கோட்டீஸ்வரன், தந்தையோடு இணைந்ததுக்கு மிக்க நன்றி. 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலையும் பாஜக அறிவிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் கோவை தெற்கில் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய வானதி அவர்கள் கோவை வடக்குக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நெல்லையில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டவர் சாத்தூருக்கு வராரு. அதே நேரத்தில் அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாரான்ற ஒரு கேள்விக்கும் இப்போ இல்லை அப்படின்றது ஒரு பதிலாக வந்திருக்கு. இத்தனை சேஞ்சஸ், இத்தனை இழுபறி, இதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை அண்ட் இதோட வெற்றி சதவீதம் எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க 27 பேரோட பட்டியல்ல? நேயர்களுக்கு வணக்கம் சார். அதாவதுங்க, இது லிஸ்ட் எனக்கு பெரிய சேஞ்சஸோ இல்லை ஒரு பெரிய சர்ப்ரைசஸ் இல்லை. அண்ணாமலை அவர்கள் நிப்பாரா நிக்க மாட்டாருன்ற அந்த சர்ச்சையை அவரே தான் உருவாக்கி விட்டாரு. அவர் பொறுத்தவரையிலும் அவர் ஒரு அவருக்கு இருக்கிற அந்த ஒரு சீனியாரிட்டியோ இல்லை இந்த மாதிரி கட்சி தலைமை பொறுப்பு அதை அவர் கரெக்டா பயன்படுத்தி எனக்கு இந்த சீட்டு கன்ஃபார்மா வேணும்னு சொல்லியிருந்தா இந்த மாதிரி இவ்வளவு ஒரு பிரச்சனை வந்திருக்காது. அவர் அவங்களா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி, அப்புறம் நான் இந்த வாட்டி உடம்பு சரியில்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் கிரியேட் பண்ணாரு. அது எல்லாமே இன்னைக்கு ஃபைனலா வந்திருக்கு. அண்ணாமலையோட பேர் லிஸ்ட்ல இல்லாதது அது பிஜேபிக்கு ஒரு வருத்தம் தான். பின்னடைவான்னு கேட்டா பின்னடைவு கிடையாது. ஏன்னா தமிழகத்துல பாரதிய ஜனதா கட்சி அதிமுக நம்பி தான் இருக்கு. பிஜேபி தனியா நின்று இங்க பண்றதுன்றது கிடையாது. லிஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ விஜயதாரணி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்திருக்காங்க, வானதி ஸ்ரீனிவாசன் கொடுத்திருக்காங்க, நயினார் நாகேந்திரன் கொடுத்திருக்காங்க, அப்புறம் எம்ஆர் காந்தி கொடுத்திருக்காங்க, அப்புறம் தமிழிசை அவங்க நிக்கிறாங்க. அப்ப ஹெவி வெயிட்ஸ் நிறைய பேரை போட்டிருக்காங்க. அதாவது மக்கள் கிட்ட பரிச்சயமானவங்க, நிறைய நல்ல அனுபவசாலிகளும் போட்டிருக்காங்க. இதுல ஸ்ட்ரைக் ரேட்ன்றது நம்ம பிஜேபிக்கு எடுக்க முடியாது. காரணம்னா பிஜேபியோ காங்கிரஸோ திராவிட கட்சிகளோட அந்த பலத்துலதான் இருக்கிறாங்க. இப்ப அவங்க வச்சிருக்கிறது 4 எம்எல்ஏ. அது ஒருவேளை ஒரு 10 எம்எல்ஏ ஆகுது அப்படின்னாவே அது அந்த கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றி. அதற்கு மேபி சாத்தியக்கூறு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அவங்க போன வாட்டி பர்ஃபார்ம் பண்ணதை விட இந்த வாட்டி பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு. காரணம் எல்முருகன் இப்போ உள்ள வராங்க. இப்போ முன்னாடி ஒரு மத்திய அமைச்சரே சட்டமன்ற தேர்தலில் இறங்கி நிக்கிறாங்க அப்படின்னும் போது அப்போ பிஜேபி சீரியஸா இந்த எலெக்ஷன் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான கேண்டிடேட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மொடக்குறிச்சி முன்னாடி அவங்க கையில வச்சிருந்த தொகுதி, நாகர்கோவில் அவங்க கையில வச்சிருந்த, கன்னியாகுமரியில அதிகமான இடத்துல அவங்க சீட்ல போட்டி போடுறாங்க. அங்க அது பிளே எப்படி இருக்குன்னு பாக்கணும். உதகமண்டலமே கூட பாத்தீங்கன்னா போஜராஜன் சொல்லிட்டு ஒரு கேண்டிடேட் அங்க ரொம்ப நாளா அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இது பண்ணா. அப்புறம் திருப்பூர் சவுத்துமே பிஜேபிக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஏடிஎம்கேவோட பெல்ட் அந்த இடத்துல. அதனால அவங்க கிட்ட டபுள் டிஜிட்டை நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அதாவதுங்க 50 சீட்டு வாங்கி அதுல 40 சீட்டு இல்ல 35 சீட்டு தோக்குறதுக்கு ஒரு 27 சீட்டு வாங்கிட்டு ஒரு 10 சீட்டு ஜெயிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயம் தானே. அது இன்னொன்னு, காங்கிரஸை விட பிஜேபி கடைசியா ஒரு நூல் முந்திக்கிச்சு. அதாவது இன்னும் காங்கிரஸ்ல லிஸ்ட் வரல. இன்னமும் ராகுல் காந்தி சார் பொறுமையா யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் பிஜேபியில ஏதோ லிஸ்ட் வந்துருச்சு. காங்கிரஸ் இதுக்கப்புறமாச்சு உடனே லிஸ்ட் இது பண்ணணும். என்னன்னா முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் ஆகட்டும், அவர் திருச்சியில போய் ஒரு சில இடம் பிரச்சாரம் பண்றாங்க. ராகுல் காந்தி யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு கை சின்னத்துல போனன்றாங்க. ஒரு சிஎம் ஒரு பிரச்சாரம் டேட்டு கிடைக்கிறதுன்றது கஷ்டங்க. அவங்க எல்லாம் நேரம் இல்லாம உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னமும் லிஸ்ட்டை கூட வெளியிடாம இப்படி ஒரு தேசிய கட்சி இருக்காங்க. இந்த பிஜேபி கூட பாருங்க இவ்வளவு பிரச்சனை. இப்ப புதுக்கோட்டை அந்த சைடுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் பிரச்சாரம் பண்ணாரு. அங்கேயுமே தாமரை சின்னத்துல யாரு போட்டிடுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. ஒரு வேட்பாளர் கூட ஒழுங்கா சீக்கிரமா அறிமுகப்படுத்தல. ஆனா நீங்க திராவிட கட்சிகள் கிட்ட எங்களுக்கு 50 சீட்டு வேணும், 40 சீட்டு வேணும், ஆட்சியில வேணும், பங்கு வேணும் அப்படின்னு இருக்கு. இப்போ இன்னும் 2 நாள் நாமினேஷன் டேட்டே முடிஞ்சு போச்சு. இப்பதான் பிஜேபி லிஸ்ட் விடுது. காங்கிரஸ் இதை விட மோசம். இந்த தேர்தல காங்கிரஸ்க்கும் நிறைய சீட்டுகள் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிஜேபிக்கு கொஞ்சம் சீட்டுகள் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அத ஒரு என் பார்வையில நான் தனிப்பட்ட பார்வையை அப்படிதான் பாக்குறேன். ரைட், நன்றி திரு கோட்டீஸ்வரன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.